நெருப்புகள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் இந்த 3 வாலிபர்கள் நெஞ்ச நிமித்திட்டு தட்டி சொல்றாங்க, எனக்கு தெரியும் இஸ்ரவேலின் தெய்வம் என் பக்கமா இருக்கிறார், எனக்கு தெரியும் ஆபிரகாமின் தெய்வம் என் பக்கமா இருக்கிறார், என்னை பாதுகாக்க என்னை விடுவிக்க அவர் வல்லவர், அவர் விடுவிக்காமல் போனாலும் நோ காம்ப்ரமைஸ், நான் தலை குனிவதில்லை. பிசாசு உங்களுக்கு எதிராக வந்து கொண்டே இருக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் திருடவும் அவன் கொல்லவும் அவன் அழிக்கவும் வருகிறான். உலகத்திற்கு எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க பிசாசுக்கு. பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி Thank you Holy Spirit. உங்களுடைய வாய்களை துதினால நிரப்புங்க. ரமானாகா டெரேப்ரா ஷாண்டனா மான்னதல ரஹதரகதனியா ஷெலரே. புதிய அந்நிய பாஷைகளை கர்த்தர் இடத்துல கேளுங்க. கோபாபால ரமா தனமா ஷெலரே பிரார்த்தனமா. Thank you Holy Spirit. பரிசுத்தர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ரேபி ஹாட்டனமா. This sanctuary be filled with your presence right now. ஆண்டவரே, இந்த ஒரு ஆலயம், இந்த ஒரு பில்டிங் உம்முடைய பிரசன்னத்தினால, கிருபையினால, ஷெக்கினா மகிமையினால நிரம்பட்டும். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புகிறதற்காக நன்றி, கட்டி பிடிக்கிறதற்காக நன்றி, என் மகனே என் மகளே என்று அழைக்கிறதற்காக நன்றி, என் கண்களில் உனக்கு இரக்கம் கிடைத்தது என்று சொல்லுகிறதற்காக நன்றி, என்னுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லுகிறதற்காக நன்றி. உன்னுடைய ஜபங்கள், ஆராதனைகள், ஏக்கங்கள், தாகங்கள் எல்லாம் நான் ஏறெடுத்து துருத்தில வைத்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாத, ஏற்ற நேரத்தில் கர்த்தருடைய தலையை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாமா டர பிராகா தெரபே ஷண்டன மாரந்தன மாந்தரபு லரகா தெரே ஹட்டன மியாந்தனமா லெரிபா டலரா கிராட்டெரி ரிஹோதனமா ரமா நேஹாட்டனே மீஷெலி ரிகாந்தனமா. Thank you Holy Spirit. Lebra shantana. Andavare, we welcome you Lord to the second service right now. Rebe shatane miyandana mandara ba khatala ba tenini andana ma. Thank you Holy Spirit. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் எங்கள் நடுவிலே வசித்திட இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உங்களை அறியா ஒருவர் உங்களை பக்கத்துல வந்து காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார், வாசலை திறக்க போகிறார், வெற்றி திறக்க போகிறார். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் ஆதிக்கிறோம். எங்கள் மத்தியில் worship Yeshua HaMashiach. எங்கள் மத்தியில்
பார்க்கிறவர்கள் உத்தரம் பார்க்கட்டும். Thank you, Holy Spirit. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. வெளியாகுமே பாலானது எல்லாம் ரெஹபோத்தாக மாறட்டும், ரெஹபோத்தாக மாறட்டும். ஆராதிக்கிற இந்த வேளைகளில் சில காரியங்கள், சிறைச்சாலைகள் திறக்கட்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, change my life, open the doors, bring me out. ரெண்டு கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நிறைவே. அவர் வருகிறார், அவர் திறக்கிறார், வெற்றி தருகிறார், கண்ணீர் துடைக்கிறார். பாரங்களை என்கிட்ட கொடு மகளே, சுமந்தது போதும். I will take it control. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவு நீர்தானையா, குறைவுகளை நிறைவாக்குகிறவர், கண்ணீரை களிப்பாக்குகிறவர், சாம்பலை சிங்காரமாக்குகிறவர், குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர், சிறியவன புழுதியிலிருந்தும் எளியவன குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்துகிறவர். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், அரவணைக்கிறோம், ஆராதிக்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி keep worshiping Jesus. இயேசுவா உம்மை ஆராதிக்கிறோம். லோரமானனன காத்தரே பாஷந்தனனனரே ஆக்ரேதரே. நிறைவே 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 என் குறைவுகளை நிறைவாக்குற நிறைவே, என்னை அபிஷேகம் பண்ணுகிற தைலமே, என்னுடைய ஒலிவ மரமே, என்னுடைய லெபானான மரமே, ஓரமானா ஷஹலகா ஹபனா ஹன்னன மோரேக மாந்தலிரியாண்டனமா. எதிரிகளுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர், என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தருகிறவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. எனக்கு இந்த உலகம் வேணாம், எனக்கு நீங்க வேணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி. இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான எத்தனை சொத்துக்கள் எனக்கு கொடுத்தாலும் it will not compensate you, Lord. உமக்கு ஈடுகட்ட எதையுமே முடியாது. ஹalleluya ஹalleluya. என் வீட்டை விட நீங்க வேணும், என் குடும்பத்தை விட நீங்க வேணும். ஹalleluya. உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன், உடைய ராஜ்யத்தை, உடைய நீதியை முதலாவது தேடுகிறேன். கூட கூட கொடுக்கிற ஆவியானவரே நீங்க வேணும். பொய் சொல்லவோ மனம் மாறவோ மனிதர் அல்லவே,
வாக்கு தருகிறவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறோம். நீர் வர வேண்டும், என் உள்ளத்துக்குள்ள வரணும், என் ரத்தத்துக்குள்ள நீங்க கலக்கணும். நான் தாகமா இருக்கிறேன், தாகமான யாவர் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, நான் தாகமா இன்னைக்கு நுழைந்திருக்கிறேன், ஒரு ஏக்கத்தோடு நுழைந்திருக்கிறேன். இந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். உங்களை வெளியே கர்த்தர் கொண்டு வர போகிறார். சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். ராபாகாரா காஞ்சனமா ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் தர போகிறார். நீ உன்னோட விசுவாசத்தை நான் பார்த்தேன், பரீட்சை செய்த நீ பாஸ் ஆயிட்ட, உனக்கு ஒரு ப்ரமோஷன், உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு ஒரு வெற்றி, உனக்கு ஒரு உயர்வு. இனி அந்த பாடுகள் இல்ல, இனி அந்த அக்னி சூளைகள் இல்ல, உனக்கு ஒரு புதிய உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, உங்க கிருபை இல்லாம, உங்க தயவு இல்லாம, உங்க பிரசனம் இல்லாம, உங்க கரை இல்லாம, மகிமை இல்லாம, உங்க வார்த்தை இல்லாம, உடைய செயல் இல்லாம ஒன்றும் இல்லையே. இயேசுவே, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை thank you. Without you we are nothing. Hallelujah. பக்கத்துல ஒரு 2 பேர்கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, அவர் அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். ஹalleluya. நல்லா இன்னும் சிரித்துக் கொண்டு உங்களுடைய செஸ்டை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், என் தெய்வம் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், ஏதாவிலும் செய்திடுவார், யாவையும் செய்திடுவார். என்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஹalleluya. பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறவர். ஹalleluya. உங்களுடைய விசுவாசம், கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வரும், பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. Hallelujah. Your faith will, God will always honor your faith. கர்த்தர் விசுவாசத்தை பார்த்துட்டார்னா எரிகிற அக்கினி சூளைக்குள்ள கூட வந்துருவார், சிங்க கெபில கூட கர்த்தர் வந்துருவார். என் மகன் தானியேல் சிங்கத்தின் நடுவில் இருக்கிறான், சிங்கத்தின் வாயை அவர் அடைத்து போடுவார். விசுவாசம் கர்த்தரை கீழே வர பண்ணும். ஹalleluya. 2 பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சிங்கத்தின் வாய்களை எரிகிற சூளைக்குள்ள, எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்க போய் கொண்டிருந்தாலும் சரி சாம்பலாக மாட்டீங்க. சிங்கத்துடைய நகம் கூட உங்க மேல படாது. ஹalleluya. அக்கினி சூளையில எரிகிற அந்த அக்கினியின் ஸ்மெல் கூட உங்க மேல வராது. கர்த்தர் ஒரு புதிய ப்ரமோஷனை கொடுக்க போகிறார். குகைக்கு வெளியே வந்த உடனே தானியேலுக்கு ஒரு புதிய ப்ரமோஷன். அக்கினி சூளைக்கு வெளியே வந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஒரு புதிய ப்ரமோஷனை கர்த்தர் வெளியே கொடுத்திருந்தார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க டெஸ்ட்ல போலாம்,
ஆசிரியர் அமைதியாக இருப்பார் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதும் பொழுது. ஆனால் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தோனையும் ஒரு பெரிய ப்ரமோஷன் இருக்கிறது. ரிசல்ட்டை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நல்லா கரங்களை, ஒரு ரிசல்ட் வருகிறது. ரிசல்ட் இருக்கிறனால எல்லாரும் பார்ப்பாங்க, என் மகள் டெஸ்ட்ல அவர் உறுதியா இருந்தா, அவ கிவ் அப் பண்ணல. never ever give up. God's promises will always come to pass. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவர் மனிதர் அல்ல பொய் சொல்லுவதற்கு, அவர் நண்பர் அல்ல பொய் சொல்லுவதற்கு, அவர் அப்பா அல்ல பொய் சொல்லுவதற்கு. நான் மனிதர் அல்ல, மனமாற மனபுத்திரரும் அல்ல, மனமாற உங்களுடைய ஓனரும் அல்ல. வசனங்களை நீங்க இப்படி பார்த்து, மனமாற என்னுடைய நண்பர் அல்ல, நீங்க மனமாற என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எங்க சொந்தக்காரங்க அல்ல, நீர் என்னுடைய தெய்வம். நான் உறுதியாக என்னுடைய ரத்தத்துல கலந்து நான் என்ன உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறோம். எப்படி உங்களை கைவிட முடியும்? சிங்கத்தின் கெபிக்குள்ள கர்த்தர் வருவா, அக்கினின் சூளைக்குள்ள கர்த்தர் வருவா. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தா உங்களை வந்து அவர் மீட்டெடுக்கிற தெய்வம். ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக அவர் யாவையும் செய்ய வல்லவர். ஆமென். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அந்த பாடல எல்லாரும் கைகளை தட்டி ஆடி பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் பனித்துளியாய் என்னை நனைத்தார். நெஞ்ச தட்டி சொல்லுங்க. சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன், உங்களுடைய நெஞ்ச தொட்டு நீங்க சொல்லணும், என் தெய்வம் எனக்காக சிங்க கெபில வர வல்லவர். ஹalleluya. எவிரு ராஜா தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தெய்வம், இஸ்ரவேலின் தெய்வம் உன்னை மீட்டாரா? தானியேல் சிங்க கெபில உட்கார்ந்து சிங்கத்தை அப்படியே தடவிட்டு, ஆமாம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தெய்வம், ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம் இந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு என்னை மீட்டெடுத்தார். அன்னைக்கு ஒரு புதிய ஒரு ரூல்ஸ் வருகிறது. தானியேல் ஆராதிக்கிற தெய்வத்தை இந்த நாடு இன்னையிலிருந்து ஆராதிக்கும் அப்படி ஒரு புதிய ரூல்ஸ் வருகிறது. ஹalleluya. இப்போ உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்களுடைய மார்பை தட்டி நீங்க சொல்லணும், கர்த்தர் என் பட்சமா இருக்கிறார். ஹalleluya. சிங்க கெபில என் கூட இருக்கிறார், சூளை நெருப்புல என் கூட இருக்கிறார், நான் தண்ணீரில் நடந்தாலும் என் கூட. ஹalleluya. பக்கத்துல பார்த்து நெஞ்சை தட்டி சொல்லுங்க, என் தண்ணீரில் நடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும், அக்னியில நடந்தாலும், ஐ நோ என் கூட யார் இருக்கிறார் எனக்கு தெரியும். ஹalleluya. சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் நம்மளுக்கு பயத்தின் ஆவியை தராம தைரியம் உள்ள ஆவியை,
பலமுள்ள ஆவியை, அன்புள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மேலும் ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னா, அண்ணா நான் சபைக்குள்ள அம்பி மாதிரி இருப்பேன், வெளியே போனா வீட்டுக்குள்ள நான் அந்நியனா மாறிடுவேன், நான் காலேஜுக்கு போனா ரெமோமா மாறிடுவேன். கர்த்தர் நம்மளை உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவருக்காக பிரித்தெடுத்து வேர் பிரித்து பரிசுத்த ஆவியானவர் என்கிற முத்திரையை உங்க மேல போட்டு இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம். மார்பு தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நான் அவருடைய பரிசுத்த ஜாதி, அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பேர் எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்பெஷலா உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நேபுகாத்நேசருக்கு முன்பதாக, பெரிய அரக்கருக்கு முன்பதாக நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்துல வாக்குவாதம் வேண்டாம் ராஜா. என்னுடைய தெய்வம், நான் நம்புகிற வணங்குகிற, என்னுடைய ரத்தத்துல கலந்திருக்கிற என்னுடைய தெய்வம் என்னை காக்க வல்லவர். அப்படி விடுவியாமல் போனாலும் நீங்க வைத்திருக்கிற இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ள ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து இருப்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் ஆவிக்குரிய கண்கள். எவ்வளோ பெரிய சூளையா இருந்தாலும் சரி, எனக்கு தெரியும் அங்க என் கர்த்தர் அக்கினி நடுவுல, கடலின் கொந்தளிப்பின் நடுவுல, எப்பேற்பட்ட பிரச்சனை, கடலின் நடுவுல, பிரச்சனைகள் மத்தியில என் கர்த்தர் எனக்காக நின்று கொண்டிருக்கிறார். அவர் பிரச்சனைக்கு வெளியே அல்ல, பிரச்சனைக்குள்ள உங்களை சுற்றிலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வலது கரத்தை உங்கள் மார்புல தட்டி சொல்லுங்க, சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ, சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் இயேசு இருப்பதால் அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை மார்பை தட்டி என்னால சொல்ல முடியும். எப்பேற்பட்ட சூளை நெருப்பா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். அவர் வெளியெடுக்கிற தெய்வம். எப்பேற்பட்ட சிங்க கெபியா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை வெளியெடுத்து நிரூபித்து காட்டுகிறவர். ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ மனமடி அடைவதில்லை, கீழே விழுக விட மாட்டார். ஒரு கை வந்து எடுக்கட்டும். அவர் என்னை காத்திடுவார். எல்லா துதியும், எல்லா மகிமையும், எல்லா புகழும் அப்பா உங்களுடைய நாமத்துக்கு நாங்கள் தருகிறோம். Take all the glory, Holy Spirit.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. கர்த்தர் என்னையும் விழித்து வேறுதிரித்தார். அன்று முதல் இன்று வரை கர்த்தருடைய உத்தம சாட்சிகளாகும் ஜீவனுள்ள சாட்சிகளாகும் ஜீவிக்க நீங்கள் யாவரும் எனக்கு வேண்டி என்னுடைய குடும்பத்துக்கு வேண்டி ஹிந்து குடும்பத்தில் எல்லாரும் காணப்படுகிறார்கள். நான் மாத்திரம்தான் கிறிஸ்டின் நாட்டு வந்திருக்கேன். நீங்கள் யாவரும் எனக்கு வேண்டி என்னுடைய குடும்பத்துக்கு வேண்டியும் என்னுடைய நோயிலிருந்து விடுதலை தரதுக்கு வேண்டி நீங்கள் யாவரும் ஜெபிக்க வேண்டும். நான் இந்த விசுவாசத்தில் இருந்து கடந்து இந்த விசுவாசத்தில் சோர்ந்து தாழ்ந்தும் போகாதபடி என் அப்பனுடைய பாதபடத்திலிருந்து ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் யாவரும் ஜெபிக்க வேண்டும். நான் நாளைக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கடந்து போகிறேன். நீங்கள் யாவரும் ஜெபிக்க வேண்டும். சுத்த கிருபை. எனக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரொம்ப கால் வலி. எனக்கு 30 வருஷம் தான் கால் வலி. செருப்பு போட்டுக்கிட்டு அதுக்காக சேலம் போய் செருப்பு அப்படிலாம் வாங்கி கொடுப்பேன். எங்கள் அப்பா இறந்தப்ப செருப்பு 7500 போட்டு என் தங்கச்சி தான் வாங்கி கொடுத்தது. ரொம்ப முடியல. பிரதாப் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணார். காலில் பண்ணிட்டு போய் அப்புறம் இந்த வாரம் புதன்கிழமை எனக்கு காலே எடுத்து வைக்க முடியல. எங்கள் பையன்தான் பிடிச்சிட்டு போய் பாத்ரூம்லாம் விடுற முடி ஆண்டவர் இது. நான் ஐயாவுக்கு ஒரு ஃபோன் அடித்து சொன்னேன், அப்பா என்னால் நடக்க முடியலப்பா என்னன்னு தெரியல எனக்குன்னு. ஆண்டவர் எலும்பு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எலும்பு 2 சாய்ந்து விட்டுருக்குன்னு சொன்னாங்க. 2 கால்லே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சிங்கிடி வளையம் போய் கட்டு போடலான்னு பார்த்தாங்க, அதுவும் போட முடியாது. இது காலு எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அற்புதமாக எல்லாமே மாற்றி நல்ல நேர காலை வைக்க ஒன்று நடக்க செய்துட்டாரு எனக்கு. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து 3வது அதிகாரம் 16, 17, 18 காலை தோறும் அவருடைய புதிய கிருபையினால இன்னைக்கு உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று இருந்தது போல கர்த்தர் இன்னைக்கு உலாவுகிற தெய்வம் அல்ல. இன்னைக்கு புதியதாக புதிய மன்னாவை கர்த்தர் கொடுக்கிற தெய்வம். புதிய ரேமா வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறவர். அதை மனதார நீங்க ரிசீவ் பண்ணும் பொழுது புதிய பலன் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. இங்க நேபுகாத்நேசர் பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நேபுகாத்நேசர் ஒரு பெரிய ஒரு அரக்கர். அவருக்கு பயப்படாத தேசமே இல்லை. நேபுகாத்நேசர் ஏற்ற நேரத்தில் யூத ஜனங்களை சிறைப்பிடித்து 10 வருடம் அல்ல, 20 வருடம் அல்ல, 70 வருடம் தன்னோட கரங்களுக்குள்ள அடிமைத்தனம் படித்து வைத்திருந்தார். நேபுகாத்நேசர் ஒரு பெரிய ஒரு அரக்கர். சாலமோன் கட்டின தேவாலயம் ரொம்ப பவர்ஃபுல்லான, எத்தனையோ தேசங்கள் ஃபன் பண்ணி தங்கத்தினால கட்டின அந்த தேவாலயத்தை தரமட்டமாக்கினவர் நேபுகாத்நேசர். அவரை போல ஒரு எம்பரர், ஒரு ஆளுகை செய்கிறவர், ஒரு சர்வாதிகாரி நீங்க பார்க்கவே முடியாது. நேபுகாத்நேசர் பாபிலோனை ஆளுகை செய்யும் பொழுது யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை தனக்குள்ள எடுக்கும் பொழுது முதலாவதாக அவன் டார்கெட் பண்ணினது வாலிபர்கள். நேபுகாத்நேசர் ஃபர்ஸ்ட் அவனுடைய டார்கெட் 13 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ள இருக்கிற வாலிபர்களை அவன் டார்கெட் பண்ணுகிறான். பாபிலோனியல் கீழே எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவனுடைய நோக்கம் எல்லாம் யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற புத்தியுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், அழகாயிருக்கிற வாலிபர்களை அவன் முதலாவது சிறை பிடிக்கிறான். அவனுடைய காலகட்டம் 40 வருடம். அந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் 3 தடவை சிறைப்பிடிக்கிற நேபுகாத்நேசர் ஃபர்ஸ்ட் சிறைப்பிடிக்கிறது வாலிபர்கள். அதுல ஒரு 4 வாலிபர்கள், விசேஷித்த வாலிபர்கள், அரசாங்கத்துக்கு தகுதியுள்ள வாலிபர்கள், அரசாங்க வேலைக்கு அவர்கள் ஏற்ற குவாலிஃபைடான, ஹை குவாலிஃபைட், குட் லுக்கிங், ப்ராட் செஸ்ட், நல்ல உயர்ந்த ஒரு 18, 17 வயது உள்ள வாலிபர்களை சிறைப்பிடித்து முதலாவது நேபுகாத் செய்கிற வேலை அவனுடைய அடையாளத்தை மாற்றுகிறான். நேபுகாத்நேசர் ஃபர்ஸ்ட் அவனுடைய பெயரை மாற்றுகிறான். தானியேல் என்கிறது ஹீப்ரு நேம், பெல்சசார் என்கிறது பாபிலோனி கொடுக்கிற பெயர். இந்த உலகம் உங்களுக்கு முன்பதாக பல அடையாளங்களை காமித்துக் கொண்டே இருக்கும். இந்த உலகம் உங்களுக்கு முன்பதாக பல சிற்றின்பங்களை காமித்துக் கொண்டே இருக்கும்.
நேபுகாத்நேசர் பாபிலோன் அவர்களுக்குள்ள வேலை செய்கிறவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய உலகத்தை காமிக்கிறான். இனி இதுதான் உங்களுடைய உலகம், இனி இதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி, இனி இதுதான் உங்களுடைய அடையாளம். அது மாத்திரமல்ல, அவனுடைய சாப்பாட்டு பழக்கத்தை மாற்றுகிறான். பாபிலோன் நேபுகாத்நேசர் சாப்பாட்டு பழக்கத்தை மாத்திரமல்ல, உடைகளை மாற்றுகிறான், அவர்களுடைய மொழிகளை மாற்றுகிறான். கிட்டத்தட்ட 3 வருடம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் நேபுகாத்நேசர் கிட்ட இருந்து அந்த தேசத்தின் அந்த கல்ச்சர் படி, அந்த ஒரு பாரம்பரியத்தின் படி வளர்கிறார்கள். ஆனா உள்ளத்துல அவருடைய இரத்தத்துக்குள்ள கர்த்தர் இஸ்ரவேலின் தெய்வம் கலந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் எப்பேற்பட்ட சிற்றின்பங்களுக்குள்ள என்ன நடத்தினாலும், எப்பேற்பட்ட சிறை இருப்புக்குள்ள நான் இருந்தாலும், எனக்கு உள்ள தெரியும் நான் ஆராதிக்கிற தெய்வம் இஸ்ரவேலின் தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம் அப்ரஹாமின் தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம் ஈசாக்கின் தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம் யாக்கோபின் தெய்வம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு உங்களுக்கு முன்பதாக இந்த ஜெனரேஷன்ல உங்களுக்கு முன்பதாக காமிக்கிறது உலகத்தை காமித்துக் கொண்டிருக்கிறான். ஃபேஸ்புக், மீடியா, சோஷியல் மீடியா, பணங்கள், எப்படியெல்லாம் பணக்காரனாகலாம், எதுல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், உலகம். நீங்க இப்படிலாம் பண்ணினா சீக்கிரம் நீங்க உயர்ந்த இடத்துக்கு போய்விடலாம். நேபுகாத்நேசர், நீ இதை சாப்பிடு, நீ இந்த உணவு சாப்பிடு, நீ இதை மாத்திரம் எடுத்துக்கோ, உன்னோட பேரை கூட நீ மாத்திரு, உன்னுடைய அடையாளம் அது அல்ல, உனக்கு ஒரு புதிய அடையாளம், உனக்கு ஒரு புதிய நாமம் நான் கொடுக்கிறேன், இனி இதுதான் உன்னுடைய அடையாளம் என்று சொல்லி தலை முதல் பாதம் வரைக்கும் உங்களுடைய என்டையர் ஐடென்டிட்டியை மாத்துகிறான் பிசாஸ். ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுகிறது பெரியவர்கள் அல்ல, குழந்தைகள் அல்ல, உங்களுடைய பிள்ளைகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளுடைய பிள்ளைகளை பிசாசு வெள்ளம் போல, கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். பிசாசுக்கு தெரியும், பிள்ளைகளை நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னா பெற்றோர்களுடைய லைஃபை ஸ்டாப் பண்ணிட முடியும், பிள்ளைகளை நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னா வருங்கால சந்ததியை, தலைமுறைகளை நான் ஸ்டாப் பண்ணிட முடியும். நேபுகாத்நேசர் ஃபர்ஸ்ட் அவன் டார்கெட் பண்ணினது எருசலேம் தேவாலயம், அவர்கள் கூடுகிற பிரம்மாண்டமான தேவாலயத்தை உடைத்து இடித்து அவர்களை சிறைப்பிடித்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை சிறைப்பிடிக்கிறார்கள். இப்பொழுது நேபுகாத்நேசர் அந்த ஊருக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 90 அடி உள்ள ஒரு கோல்டன் இமேஜ், ஒரு தங்க சிலையை உருவாக்கி, இனி இதுதான் உங்களுக்கு கடவுள், இனி இதை தான் நீங்க வணங்கணும், இனி இதுக்கு ஒரு பெயர் இருக்கு, அதை சொல்லிதான் நீங்க கூப்பிடணும், இனி இப்படிதான் உங்களுடைய சிஸ்டம் இருக்கும். Can I tell you something? இதே போலதான் இந்த உலகம் இப்பொழுது ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்கிற உலகம். நேபுகாத்நேசர் காலத்துல எப்படி ஒரு அரக்கன் வந்து ஒரே சிஸ்டம், ஒரே கரன்சி, ஒரே உலகம், ஒரே மொழி எப்படி கொண்டு வருகிறானோ, அதே போல அதே காலகட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே கரன்சி வரப்போகிறது, ஒரே திட்டத்துக்குள்ள பிசாசு நம்மளை வைக்க பார்க்கிறான். இன்னைக்கு நேபுகாத்நேசர் 90 அடிக்கு ஒரு சிலையை எடுத்து நிறுத்தி, இனி இதுதான் உங்களுடைய அடையாளம், இனி இதுதான் உங்களுடைய தெய்வம், நீங்க எங்க இருந்தனாலும் இந்த சிலை 90 அடிக்கு வைக்கிறான் என்றால், நீங்க இங்க இருந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல இந்த சிலை இருக்கு, வீட்டுக்குள்ள இருந்துட்டே வணங்கலாம், வீட்டுக்குள்ள இருந்துட்டே நீங்க அதுக்கு பணி செய்யலாம். அப்பேற்பட்ட ஒரு டெக்னிக்கலான பிசாசு மைண்டை பிடுங்கி கேப்டிவிட்டி, உங்களை சிறைப்பிடித்து உங்களுடைய அடையாளத்தை எடுத்து, உங்களுடைய நீங்க உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு அவன் சில காரியங்களை உங்களை சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். 1 பேதுரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, தன்னுடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைக்கிற புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், எல்லாரும் பின்னாடி சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பிசாசுக்கு தெரியும், நேபுகாத்நேசருக்கு தெரியும், you are so important, நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள் என்று பிசாசுக்கு தெரியும். உங்களுடைய வேலை செய்கிற நபர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுடைய கூட இருக்கிற நண்பர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் பிசாசுக்கு தெரியும், என் மகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், அவளுடைய அடையாளத்தை நான் எடுக்க போகிறேன். தானியேல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை எப்படியாவது ஜெபம் பண்ணுவதை நான் ஸ்டாப் பண்ணணும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் 3 பேரும்
ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஒன்றுக்கொன்று வார்த்தையில வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாச்சும் நான் ஸ்டாப் பண்ணணும். கிரிக்கெட் விளையாடும் போது எல்லாருமே ஒரே நபரை டார்கெட் பண்ணுவாங்க. ஒன்று தோனியா இருக்கும், இல்லாட்டி கோலியா இருக்கும். ஒரு 3 பேரை இம்பார்ட்டண்ட்டான பிளேயர் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் இவங்க 3 பேரை விக்கெட் எடுத்துட்டா இந்தியாவை நாங்கள் தோக்கடிச்சிடலாம். அந்த 11 பேர் கிரிக்கெட் விளையாடுற ஆப்போனன்ட் 11 பேருடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த 3 பேர் தோனி மேலே இல்லாட்டி கோலி மேலே இருக்கும். பிசாசுடைய நோக்கம் எல்லாமே உங்க மேலே இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத வீட்டுக்குள்ள அவன் வருவதில்லை. வேதம் சொல்லுகிறது, எதுவுமே இல்லாத திருடன், யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள அவன் வந்து திருடுவதில்லை. அவன் டார்கெட் பண்ணுகிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட பெண்ணை. அவன் டார்கெட் பண்ணுகிறது அபிஷேகம் பண்ணப்படுகிற மகனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எதிராக வானமண்டலத்துல பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க உலகத்தை எதிர்த்து நிக்கல அப்படின்னா இந்த உலகத்தை உங்களால ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய sermonோட டைட்டில் நோ காம்ப்ரமைஸ். உலகத்தை எதிர்த்து நில், தலை குனியாதே. உலகத்தை எதிர்த்து நில், தலை குனியாதே. பக்கத்துல ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை, சாத்தான தந்திரங்களை எதிர்த்து நில், தலை குனியாதே. நோ காம்ப்ரமைஸ். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த 90 அடி இருக்கிற அந்த கோல்டன் இமேஜுக்கு முன்பதாக தலை குனிகிறார்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய அரக்கர். தலை குனியலன்னா ஒரு தண்டனை இருக்கிறது, எரிகிற அக்னி சூளைக்குள்ள போடுகிறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனால் 3 எபிரேய வாலிபன் மாத்திரம் தலை குனியல. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க தலை குனிய மாட்டோம், தலை ஸ்ட்ரைட்டா இருக்கிறது. ஒரு தாட்டியாச்சும் தலை குனிங்க. நோ, எனக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தெய்வம் இந்த சிலையை விட பெரிய தெய்வம். நான் ஆராதிக்கிற தெய்வம் இந்த பிரச்சனைகளோட நேபுகாத்நேசரை விட ஆளுகை செய்கிறவர் அங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 7 கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னை அறியா ஒருவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். இந்த விஷயத்துல எங்க கிட்ட நீங்க டீல் பண்ணாதீங்க. இந்த விஷயத்தை பத்தி எங்க கிட்ட நீங்க பேசாதீங்க. எங்களுடைய தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமல் போனாலும் நான் தலை குனிவதில்லை. பக்கத்துல பார்த்து 2 பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூளை நெருப்புகள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் இந்த 3 வாலிபர்கள் நெஞ்ச நிமித்திட்டு தட்டி சொல்றாங்க, எனக்கு தெரியும் இஸ்ரவேலின் தெய்வம் என் பக்கமா இருக்கிறார். எனக்கு தெரியும் ஆபிரகாமின் தெய்வம் என் பக்கமா இருக்கிறார். என்னை பாதுகாக்க, என்னை விடுவிக்க அவர் வல்லவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் நோ காம்ப்ரமைஸ், நான் தலை குனிவதில்லை. இதை கேட்ட நேபுகாத்நேசருக்கு கோபம் வருகிறது. 7 மடங்கு அந்த சூளையை அவர் பெரிதாக்குகிறார். இவர்கள் 3 பேரை கட்டி அந்த எரிகிற சூளைக்குள்ள போடுறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், எப்பேற்பட்ட விசுவாசம் இந்த வாலிபர்களுக்குள்ள. அவர்களுக்கு பைபிள்லாம் கையில் நம்மளை போல இல்லை. அவர்களுக்கு இருந்தது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். கர்த்தரோடு நடக்கிறது, கர்த்தரோடு உலாவுகிறது. ஹல்லேலூயா. அந்த எருசலேம் தேவாலயத்தில் வார்த்தையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தானியேல், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். இப்போ அவங்க 3 பேர் பேசிக்கிறாங்க, இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல ஷாத்ராக், என்ன ஆனாலும் பரவாயில்ல மேஷாக், நம்ம ஒரு நாளும் தலை குனியக்கூடாது. நம்ம அழைக்கப்பட்டவர்கள், நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம், நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நம்ம மேல தெய்வீக அபிஷேகம் இருக்கிறது. எனக்கு தெரியும் கர்த்தர் நமக்காக ஏதாகிலும் செய்வார். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்வார். இப்பொழுது இந்த பக்கம் நான் பார்க்கிறேன், இதை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க? இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனா நீங்க இந்த எரிகிற அக்னி சூளைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து பசங்களை காப்பாத்திருக்கலாமே. ஏன் இவ்வளோ டிலே? ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த மகளை நீங்க சுகப்படுத்திருக்கலாமே. அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க சுகப்படுத்திருக்கலாமே. உங்களையே ஆராதிக்கிறவர்கள், உங்களையே தேடுகிறவர்கள், உங்களுடைய நினைப்பாவே இருக்கிறவர்களை ஏன் இவ்வளவு வரைக்கும் நீங்க கைவிட்டீங்க? அக்னி சூளைக்குள்ள போடுற வரைக்கும் ஏன் அமைதியா இருந்தீங்க? டெஸ்ட். ஒரு ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். ஆனா எக்ஸாம்னு வந்துட்டு அமைதியாயிருவார். பார்த்துட்டே இருப்பார், யார் எக்ஸாம் நல்லா எழுதுறாங்க, நீங்க சொல்லியும் கொடுக்க முடியாதா? எனக்கு சொல்லி கொடுங்க. இல்ல, திஸ் இஸ் யுவர் எக்ஸாம். இது ஒரு பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது.
இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு பரீட்சைக்குள்ள போய் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கினி சூளைக்குள்ள கர்த்தர் வர வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவரே என்ன கடன் பிரச்சனையில வர வரைக்கும், என்ன சிக்கிற வரைக்கும் என்ன பார்த்துட்டு ஏன் அமைதியா இருக்கிறீங்க? உங்களுக்காக உபவாசம் பண்ணனே, இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததில்லை, ஏன் அமைதியா இருக்கிறீங்க? கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். உங்களோட நோய்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய மெடிசனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய பிசினஸ்க்குள்ள கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய ஏமாற்றங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய பாரங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மளுடைய மத்தியில இருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, அக்கினி சூளை வெளியல்ல, உள்ள, நடுவுல. Hallelujah. In the midst of fire, the midst of fire. Raka shatana malo roboha andana rakhyantanama. நடுவுல, உங்க குடும்பத்துக்கு நடுவுல கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிசினஸுக்கு நடுவுல உங்களை அறியா ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்பேற்பட்ட விசுவாசம், சாகிறதுக்கு கூட தயாரா இருக்கிறாங்க. அவர்கள் அந்த அக்னி சூளையா ஒருவேளை பார்த்திருப்பாங்க. விசுவாச கண்ணுனால, ஏ ஷாத்ராக், அங்க பாரு யார் இருக்கிறான்னு தெரியுமா? அங்க ஆல்ரெடி கர்த்தர் நம்மளுக்காக அங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எப்படி ஒரு வாலிபர்கள்னால தலை குனியாம காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு தடவை தான் நான் குனிஞ்சிடலாம், ஒரு தடவை தான் நான் சைன் போட்டுடலாம், ஒரு தடவை தான் நான் இந்த வீடியோவை பார்த்துடலாம், ஒரு தடவை தான் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், ஒரு தடவை தான் நான் இந்த டீலுக்கு நம்ம ஓகே சொல்லிடலாம். நோ, நோ காம்ப்ரமைஸ். The more you take serious of God, God will take you more serious. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை சீரியஸா எடுக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை சீரியஸா எடுப்பார். நீங்க கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். நீங்க கர்த்தருக்காக பேசும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். ஹல்லேலூயா. ஆல்ரெடி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி சூளைக்குள்ள எரிகிற நாலாவது நபர் இயேசு கிறிஸ்து உலாவுகிறத நான் பார்த்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதனாலதான் சந்தோஷமாக உள்ள இருக்கிறார்கள். 25வது வசனத்தை வாசிங்க. நேபுகாத்நேசர் சொல்லுகிறார், யாரு இந்த நாலாவது நபர்? அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4 பேர் விடுதலையாய் அக்கினிக்குள்ள உலாவுகிறதை காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ராட்டனம்மா ஃபர்ஸ்ட் தாட்டி மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது அக்கினினால வெளிப்படுத்துகிறார். எரிந்து கொண்டே இருக்கிறது முச்செடி. எரிந்து போனதா? எரிந்து போகாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எரிந்து போகாது. ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிந்து கொண்டே இருக்கிறாங்க. சாம்பல் ஆனார்களா? ஒரு சாம்பல் கூட, தீயின் சுவாசனை கூட அவர்கள் மேல வரவே இல்லை. அக்கினியின் தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எலியா ஜெபிக்கும் பொழுது பனி வரல, மழை வரல, அக்கினி வந்தது, வந்து பச்சித்து போட்டது. அப்பேற்பட்ட பயங்கரமான தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க அக்கினியா இருந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட அக்கினியின் சூளையா இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அக்கினியா இருக்கும் பொழுது, நீங்க அவருக்காக அனலா எரியும் பொழுது, எப்பேற்பட்ட அக்கினியின் சூளையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பார்வோனா இருந்தாலும், அவர் வந்து உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். இப்போ நேபுகாத்நேசர் 4வது நபர் இயேசு கிறிஸ்துவை உள்ள பார்த்த உடனே, நான் போட்டது 3 பேர் அல்லவா, எப்படி 4வது நபர்? இப்போ 3 பேர் வெளியே வராங்க. பியூரா, கம்ப்ளீட்டா, ஃப்ரெஷ்ஷா, போனதை விட பயங்கரமான ஃப்ரெஷ்ஷா அவர்கள் வராங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் ஒரு தாட்டி புடமிடப்பட்டுருச்சுன்னா அடுத்தது கர்த்தர் ப்ரமோஷனை கொடுப்பார். பிரச்சனைக்கு அப்புறம் ப்ரமோஷன் இருக்கிறது, பிரச்சனைக்கு அப்புறம் அபிஷேகம் இருக்கிறது, பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த கட்ட பரிமாணம் இருக்கிறது, பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த கட்ட மகிமைக்குள்ளாக கர்த்தர் நடத்தி போவார். நல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப வேணா நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், அடுத்தது ப்ரமோஷனை கர்த்தர் கொடுப்பார். இப்ப வேணா நீங்க நஷ்டத்துல இருக்கிறான், அடுத்தது கர்த்தர் ப்ரமோஷனை கொடுப்பார். இப்ப வேணா நீங்க அக்கினிக்குள்ள இருக்கலாம், அடுத்தது கர்த்தர் ஒரு ப்ரமோஷனை கொடுப்பார். ஹல்லேலூயா. வெளியே வந்த உடனே நேபுகாத்நேசர் சொல்லுகிறார், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தெய்வத்தை இன்று முதல் பாபிலோன் ஆராதிக்க கடவுது என்று சொல்லி எல்லாரும் இஸ்ரவேலின் தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் பல குடும்பத்தை மாற்று. நல்ல கரங்களை தட்டி, உங்களுடைய விசுவாசம், நீங்க நிற்கும் பொழுது, நீங்க உலகத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது, நான் தலை குனியல, நான் நிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். ஹல்லேலூயா. Everybody is going through a test.
Everybody is going through a preparation time. ஒரு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய கட்டத்துக்குள்ள, ஒரு பெரிய blessingக்குள்ள உங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அக்னி சூளைக்குள்ள அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க எரிந்து போக மாட்டீங்க, நீங்க நிர்மூலமாக மாட்டீங்க. அவருடைய கிருபை உங்களை தாங்கி பிடிக்கும். இதுக்கப்புறம் ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது. இதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை வெளியே ஸ்ட்ராங்காக கொண்டு வருவார். இன்னும் நீங்க திடமாக ஆக போறீங்க. இன்னும் உயர கர்த்தரை எழும்ப பண்ணுவார். காத்திருக்கிறத பார்த்திருக்கிறார். நீங்க விசுவாசத்துல இருந்ததை பார்த்திருக்கிறார். நீங்க பிரச்சனைக்குள்ள போனதை பார்த்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அடுத்தது உனக்கு blessing, அடுத்தது உனக்கு ப்ரமோஷன், அடுத்தது உனக்கு உயர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முச்செடி எரிந்து போகாது. அவர் அக்கினியாய் உங்களை நிரப்புவார். அவர் அனலாய் உங்களை நிரப்புவார். புதிய ஏற்பாட்டில் அதே அனல் 120 பேரை நிரப்பினது, ஒரு அக்கினி நிரப்பினது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐடென்டிட்டி, அடையாளங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆனது. ஹல்லேலூயா. பிசாசு உங்களுடைய மொழிகளை மாற்றலாம், உங்களுடைய பெயரை மாற்றலாம், உங்களுடைய அடையாளத்தை மாற்றலாம். ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை ஒரு நாளும் பிசாசு எடுத்து போட முடியாது. உங்களுடைய ரத்தத்துக்குள்ள அவர் கலந்திருக்கிறார். தாயின் கருவிலேயே உங்களை முன்குறித்திருக்கிறார். நான் அழைக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பரிசுத்த ஜாதி, நான் ராஜரீக ஆசாரியத்து கூட்டம். நல்ல கரங்களை தட்டி, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இப்போ அடுத்தது மீடியா பெர்ஷியா பாபிலோனை டேக் ஓவர் பண்றாங்க. பாபிலோனை சிறைப்பிடிக்கிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. ஆமான் அந்த வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 3வது அதிகாரம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமத்தேத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாக்கியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆமானை மேன்மைப்படுத்தி மீடியா பெர்ஷியா, இப்போது பெர்ஷியன் கிங்குக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அகாசுவேரஸ் எத்தியோப்பியா டு இந்தியா வரைக்கும் எல்லா ப்ரோவின்ஸை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அகாசுவேரஸ் இப்போ ஆமான் என்கிற ஒரு நபரை அவர் ப்ரமோட் பண்ணுகிறார். ஆமான் என்கிறது ஒரு ஆவி, ஒரு பயங்கரமான உங்களை அடிமைப்படுத்துகிற ஆவி ஆமான். இப்பொழுது ஆமான் அரண்மனைக்குள்ள வருகிறார். எல்லாரும் ஆமானுக்கு முன்பதாக தலை குனிறாங்க. ஒரே ஒரு தலை மாத்திரம் நிமிர்ந்து இருக்கிறது. அவருடைய பெயர் மொர்டெகாய். மொர்டெகாய் தலை மாத்திரம் தலை குனியாமல் நிமிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமான் அதை பார்த்த உடனே, என்ன எல்லாரும் எனக்கு மரியாதை செலுத்துறாங்க, எல்லாரும் நான் வரதை பார்த்து தலை குனிறாங்க, ஆனா ஒரே ஒருத்தனுடைய தலை மாத்திரம் நிமிர்ந்து இருக்கிறது. அவன் யார்? அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும், ராஜாவின் வாசலில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள் எல்லாரும் அவனை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். வணங்கி நமஸ்கரித்து தலை குனிந்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். எஸ். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை. ஆனாலும் பிரதாப், உங்களுடைய பெயரை போட்டுக்கோங்க, அவனை வணங்கவும் இல்லை. உங்களுடைய பெயர் அதுல எழுதி. ஆனாலும் மொர்டெகாய், ஆனாலும் எஸ்தர், ஹல்லேலூயா, அவன் வணங்கவும் இல்லை. நெக்ஸ்ட் வெர்ஸ். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயை மாத்திரம், எப்படி ஒருத்த மாத்திரம் எனக்கு தலை குனியல, அவனை மாத்திரம் நான் தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னான் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். மொர்தெகாயின் ஜனமாகிய ஹோல் குலமாகிய யூத ஜனங்களை அவன் வகை தேடினான். ஒரு மனிதன் வணக்கம் சொல்லாததுனால, ஒரு மனிதன் தனக்கு மரியாதை கொடுக்காததுனால ஹோல் யூத ஜனங்களை ஆமான் கொள்ளையிட, சிறைப்பிடிக்க, அழித்து போட வகை தேடினான். இதே காரியம் இந்த ஜெனரேஷன்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஆமான் என்றால் உங்களை அடிமைப்படுத்துகிற ஆவி ஆமான். ஆமான் என்றால் உங்களை ஒரு கட்டுக்குள்ளாக வைக்கிற ஆவி. நீங்க எல்லாத்தையும் உங்களுடைய கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு ஆமானை நீங்க இன்வைட் பண்ணலன்னா ஆமான் வந்து அந்த கல்யாணத்தையே ஸ்டாப் பண்ணிடுவார். நீங்க எல்லாத்தையும் சாப்பாடு விருந்து போட்டுட்டு ஆமானை நீங்க அழைக்கலன்னா ஆமான் வந்து அந்த விருந்தையே ஸ்டாப் பண்ணிடுவார். அப்பேற்பட்ட ஆமானின் ஆவி. நீங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்விடேஷன் வைத்துட்டு ஆமானுக்கு இன்விடேஷன் வைக்கலன்னா ஆமான் வந்து அதை அபத்தம் பண்ணி போடுவார். ஆமான் இல்லாம ஒரு பத்திரத்தில் உங்களால கையெழுத்து போட முடியாது. ஆமான் இல்லாம ஒரு வீட்டை உங்களால கட்ட முடியாது. ஆமான்
எல்லாமே அவனுக்கு தெரிவிக்கணும், எல்லாருமே அவனுக்கு நமஸ்கரிக்கணும், எல்லாரும் அவனுக்கு தலை குனியணும். ஆனால் ஒரே ஒருத்தனுடைய தலை மாத்திரம் நிமிர்ந்து இருக்கிறது, மொர்தெகாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மொர்தெகாய். காரணம் அவன் யூதன், காரணம் அவன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது, காரணம் அவன் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது இல்லை, காரணம் அவன் மெய்யான தெய்வத்தை அவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும், நான் தலை வணங்குகிற ஒரே ஒரு இடம் அது பரிசுத்த ஸ்தலம், அது கர்த்தருடைய பிரசன்னத்துல தானே என்னுடைய தலை குனிமே தவிர எந்த மனிதர்களுக்கு முன்பதாக நான் தலை குனிவதில்லை. ஹல்லேலூயா. மொர்தெகாய் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவன் எந்திரிச்சு கூட நிக்க மாட்டேங்கிறார் ஆமானுக்காக. எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க ஆமான் வரும் பொழுது, ஆனா அவளை எந்திரித்து கூட நிக்கல, ஒரு கிரீட்டிங் கூட பண்ணல. நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு ஹெச்ஆருக்கு ஒரு எம்ப்ளாயி குட் மார்னிங் சொல்லாத நிமித்தம் அவர் வேலை விட்டே தூக்கிட்டார். ஆமானின் ஆவிகள். இந்த ஆமான் இப்ப திட்டம் தீட்டுகிறான், இந்த யூத ஜனங்களை, தலை குனியாதவர்களை, உலகத்திற்கு எனக்கு எதிர்த்து நிற்கிறவங்களை நான் எதிர்த்து நிற்க போகிறேன். பிளாட் பண்றான், திட்டம் போடுகிறான், எப்படியாவது அவர்களை நான் முறியடிக்கணும். தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வைத்திருக்கிறான். இன்னொரு பக்கத்துல எஸ்தர் என்கிற அழகான பெண்ணை, ஒரு அனாதை பெண், அப்பா அம்மா இல்லை எஸ்தருக்கு, மொர்தெகாய் தான் மகளை போல வளர்க்கிறார். மொர்தெகாய் மூலியமா தான் எஸ்தருக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கிறது. ஆனால் ஒரு அந்தஸ்து இந்த உலகத்துல வந்த உடனே எஸ்தர் அமைதியாகி விடுகிறார். எனக்கு ராணி பதவி வந்துருச்சு, நான் ஏன் இனி ஜெபம் பண்ணணும், நான் ஏன் இனி ஆராதிக்கணும், நான் அமைதியா இருந்துட்டு இந்த உலகத்துக்கு நேரம் நான் போயிடுறேன். மொர்தெகாய் வந்து 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, இதுக்காகவா உன்னை கர்த்தர் அனாயின் பண்ணினார், இதற்காகவா கர்த்தர் உன்னை அழைத்தார், இந்த தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, உன்னை கர்த்தர் இந்த பொசிஷன்ல இந்த இடத்துல வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கொஞ்சம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்த உடனே கர்த்தரை மறந்துட்டியே, கொஞ்சம் ஒரு ப்ரமோஷன் வந்த உடனே கர்த்தரை மறந்துட்டியே, கர்த்தருக்காக நிக்கிறத மறந்துட்ட, கர்த்தரை ஆராதிக்கிறத மறந்துட்ட, அவருடைய சமூகத்துக்கு வரத மறந்துட்ட, கொஞ்சம் ஒரு இடம் வாங்கின உடனே, ஒரு சின்ன ஒரு வீடு கட்டின உடனே உன்னுடைய அழைப்பை நீ மறந்து விட்டாய். உன்னை கர்த்தர் இஸ்ரவேலின் தெய்வத்தை நீ மறந்து விட்டாய். அந்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். அப்பொழுது நீயும் உன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்போ நீ அமைதியா இருந்தனா, நம்மளுடைய யூத ஜனங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அமைதியா இருக்கிற நேரம் முடிந்தது, இது நிக்கிற நேரம், இது எதிர்த்து நிக்கிற நேரம், இது தலை குனிற நேரம் அல்ல, தலை நிமிர்ந்து நிக்கிற நேரம். எப்பேற்பட்ட ஆமானா இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆமானின் கரங்களில் இருந்து விடுவிப்பார். எப்பேற்பட்ட புயலா இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. மொர்தெகாய் நிமிர்ந்து நிற்கிறார். அதன் மூலமாக அவருக்கு பிரச்சனை வருகிறது. உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனா திடமனதா இருங்க, நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், விசுவாசமா அதிகமா இருக்க எனக்கு பிரச்சனை தான் வருகிறது. நல்லா இருக்கும் பொழுது விசுவாசத்துல இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு மோசமான காலகட்டத்துக்குள்ள, கடன் பிரச்சனைக்குள்ள, ஒரு இழப்புக்குள்ள நீங்க போகும் பொழுது அதுல விசுவாசமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு டெஸ்ட்டை தான், பரீட்சை தான் நம்மளுக்கு வைக்கிறார். ஏன்னா அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அடுத்தது கர்த்தர் ஒரு ப்ரொமோஷனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆமான் எஸ்தருக்கு விரோதமாக, மொர்தெகாய்க்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக தூக்கு மரத்தை ரெடி பண்ணி அழகாக வைத்து, எப்படியாவது இந்த தூக்கு மரத்துல மொர்தெகாய் நான் வைக்கணும், ஏன்னா அவனையும் அவனுடைய எல்லா குலங்களையும் சேர்ந்த எல்லா ஜனங்களையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வைத்திருந்தானோ, அதே தூக்கு மரத்துல கர்த்தர் ஆமானை போட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பப்படுகிற எல்லா ஆயுதங்கள், என்னென்ன எனிமி, என்னென்ன பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதோ அந்த ஆயுதம் எல்லாம் திரும்ப அவங்களுக்கே போகும். அந்த குழிக்குள்ள அவர்களே விழுவார்கள், அந்த வலைக்குள்ள அவர்களே மாட்டிக்குவாங்க. உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்தவித ஆயுதமும் வாய்க்காமல் போகும். பிசாசு ஒரு வழியா வந்தா அவன் 7 வழியாக ஓடுவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், 7 வழியாக ஆமானின் ஆவிகள், 7 வழியாக நெபுகாத் நேசரின் ஆவிகள் ஓட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு டெஸ்ட்டுக்கு மேல, ஒரு பரீட்சைக்கு மேல கர்த்தர் உங்களை சோதிக்க மாட்டார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் ஆஃப்டர் ப்ரமோஷன். மேல ஒரு லெவலுக்கு மேல ஒரு கழுகு வந்து சிறகு அடிக்கவே அடிக்காது, அது ஃப்ளோட் பண்ணிட்டே இருக்கும்.
ஏன்னா அது மிதந்துட்டே இருக்கும். ஒரு அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அதுக்கப்புறம் உயர 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 கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உலகத்துக்கு எதிர்த்து நில், பிசாசுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நில். நோ காம்ப்ரமைஸ். அதற்கு தலை குனியாது. மேத்யூ சாப்டர் 4 இயேசு கிட்ட பிசாசு வந்து உலக காரியங்களை காண்பிக்கிறான். 6, 7, 8வது வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம். நீர் தேவனுடைய குமாரனேயானால், நீ தேவனுடைய குமாரனேயானால் தாளக்குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதி இருக்கிறது என்று சொன்னான். 8வது 9வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், மறுபடியும் பிசாசு இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலைகளில கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, சகல ராஜ்யங்களையும் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாலே போ சாத்தானே. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. ஆராதனை செய்வாயாக. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட பசியோட இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தலை ஒரு நாளும் குனியாது, உனக்கு பணிவிடை செய்யாது. அப்பாலே போ சாத்தானே. அந்த வார்த்தை அதிகாரத்தோடு நம்ம யூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. நீ என்ன பணிந்து கொண்டுட்டேன்னா இது எல்லாத்தையும் உனக்கு நான் தருகிறேன். இப்போ இந்த ஜெனரேஷன்ல பிசாசு இந்த உலகத்தை காண்பித்து உனக்கு இதை கொடுக்கிறேன், உனக்கு இந்த ஒரு புகழை கொடுக்கிறேன், இந்த ஒரு அழகை கொடுக்கிறேன், நீ இது பண்ணு, நீ இப்படி இரு, நீ இதுல பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா புகழையும் பிசாசு யாருக்கு காண்பிக்கிறான்? இயேசு கிறிஸ்துவுக்கு. இருக்கிறதுலே உயர்ந்த மலைகளுக்கு கொண்டு போய் எல்லா சிற்றின்பங்கள், ஆசைகள், மாம்சத்தை காண்பித்து இது எல்லாத்தையும் உன் கருத்துல நான் கொடுக்கிற ரெடியா இருக்கிறேன். பிசாசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறான். ஆனால் அவன் அழித்து விடுவான். இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது ஆஃபர் கொடுத்ததே பிசாசு. உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், பட் யூ மஸ்ட் bow down. நீ பணிவிடை செய்யணும், எனக்கு நீ வேணும், எனக்கு உன்னுடைய அபிஷேகம் வேணும். நீ ஒரு நாளும் பிதாவுடைய காலிங்க திட்டத்தை நீ நிவர்த்தி செய்யக்கூடாது. எனக்கு நீ வா, எனக்கு உன்னுடைய தோல் வேணும், எனக்கு உன்னுடைய பலன் வேணும், எனக்கு நீ எனக்கு வேணும். காரணம் பிசாசுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக பிதா வந்து ஓப்பனா சொல்கிறார், he is my beloved son whom I am well pleased. இவர் எனக்கு ஒரே பேரான குமாரன், யார் மீது நான் பிரியமா இருக்கிறேன் என்று. பிசாசு ஒருவேளை இன்னைக்கு இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற சில காரியங்களுக்கு நீங்க தலை குனிந்து இருக்கலாம். ஐயோ நான் வந்தா என்கிட்ட பேசினா நான் ஏமாந்துட்டேன், எல்லா ஏரியாலையும் நான் கரெக்டா இருக்கிறேன் பாஸ்டர், ஆனா இந்த ஒரு ஏரியால நான் தலை குனிந்துட்டேன், இந்த ஒரு ஏரியாவில் எனக்கு ஏமாற்றங்கள் மேலே ஏமாற்றங்கள், அந்த ஒரு ஏரியா என்னுடைய எல்லா ஏரியாவும் பாதிக்கிறது, அந்த ஒரு இடம், அந்த ஒரு வீக்னஸ் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை பாதித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த இடத்துல கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுத்து உங்களை தலை நிமிர செய்ய போகிறார். ஒரு புதிய ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா விதமா ஆமானின் ஆவிகளை கர்த்தர் அபத்தம் பண்ணி உங்களுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று thank you holy spirit. எதிர்த்து நிற்க கர்த்தர் ஒரு கூட்டத்தை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். This is so powerful. This is so powerful. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் விசுவாசத்துல நிலைத்து இருக்கிற எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, விசுவாசத்துல நிலைத்து இருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு மாஸ்க், வெளியே ஒரு மாஸ்க் இல்ல, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எனக்கு தெரியும், நான் நேபுகாத்நேசரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆமானா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட சூளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, பார்வோனா இருந்தாலும் பரவாயில்ல, கோராவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு நாளும் தலை குனிவதில்லை. பணி செய், ஐ வில் நெவர் bow down. நான் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். நோ காம்ப்ரமைஸ். ஐ ஸ்டாண்ட் ஆன் மை ஃபெய்த். ஐ ஸ்டாண்ட் ஆன் மை, நான் யாரை நம்புகிறேனோ அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் அக்கினி சூளைக்குள்ள வந்து உங்களை மீட்க அவர் வல்லவர். Thank you Holy Spirit. லாப்ராட்டனி காந்தரபா ஷெடரி காந்தனமா ரோட்டிலிரியாந்தனமா ரிபோ ஹதியாட்டல ரம்ராத்தலிகி ஷட்டலோரேபியா.
கர்த்தர் ஒரு புதிய ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்து ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ராஜாக்கு முன்பதாக நீங்க நிக்க போறீங்க. ஸ்ட்ராங்காக கர்த்தர் உங்களை நிக்க செய்வார். பயந்து ஒளிந்தது போதும். நேபுகாத்நேசரே, இந்த விஷயத்துல எந்தவித வாக்குவாதம் வேண்டாம். நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்புவிக்க வல்லவர். எனக்கு தெரியும், சூளைச்செறியை நீங்க எரிகிறதுக்கு முன்பதாகவே அங்க போய் ஒருத்தர் உலாவிக் கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னை பாதுகாக்கிற ஆவியானவர், என்ன ஒன்று சேர்க்கிற ஆவியானவர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.